ஹஜ்ரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எதிராக வைத்த ஆட்சேபனைகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று கூறினார்கள். ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டே இருப்பேன், அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாவிட்டாலும் மிர்சா குலாம் முகமது காதியானி அவர்கள் நபி என்பதற்கு எந்த வகையில் பேச வேண்டும் என்று பேசிக்கொண்டோமோ அந்த வகையில் அவர் நபி என்பதற்கான ஆதாரத்தை வைத்து விட்டோம். அதற்கு பதில் சொல்லவே இல்லை. இது தெரிந்தது வீடியோ கேசட். அடுத்து அதுக்காக நாங்க வச்ச ஆதாரங்களை இன்னும் தொடர நான் விரும்பல. ஆனா சொல்லியிருக்கோம், ஒரு 3 விஷயத்தை வச்சோம், மோதிய மறுக்கல. இரண்டாவது, நான் சொல்றேன், நீங்க எத்தனை ஆட்சேபனை படித்து காட்டினாலும், எத்தனை கொட்டேஷன் படித்து காட்டினாலும் நாங்க பார்க்காதில்லை, நாங்க தெரியாது. நீங்க சொன்னீங்க கொஞ்சமாவது இருந்தால் அதை நீக்க வேண்டும் என்று என்னோட எண்ணத்தோட படிக்கிறீங்க. இதெல்லாம் நாங்க தெரிஞ்சதுதான். இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லியும் இருக்கோம், சொல்லவும் செய்வோம். இங்க சொல்ல வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் ஆட்சேபனைகளுக்கு பதில் சொல்லி அவர் நபி என்று நிரூபிக்க தேவையில்லை. அப்படி நிரூபித்து இருக்கலாம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு எதிராக எவரும் ஆட்சேபனை செய்திருக்க மாட்டார்கள். நீங்க கேட்கிறீங்க, சொல்லுவோம், நாங்களும் சொல்லுவோம். ஆனா முனாதரா, நபி என்று நிரூபித்தல், அதற்காக ஒரு விதிமுறை வகுத்திருக்க அந்த சட்டத்திற்கு மீறி நீங்க இஷ்டப்பாடி ஆட்சேபனை செஞ்சு கொண்டு போனால் அதற்கு பதில் சொல்ல தேவையில்லை. சொல்லுவோம், எதற்காக சொல்கிறோம், அந்த குறை பதில் இல்லைங்கிறது பதில் இருக்குங்கிறத காட்டத்தான் சொல்லுவோம். அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய உண்மைக்கு முந்தின வாதத்திற்கு முந்தியுள்ள வாழ்க்கையை தான் காட்டுவீங்கன்னு கேட்டீங்க. அதைத்தான் காட்டுவோம். முதல்ல இறைவன் அதை அவருக்கு ஆதாரமா சொல்லி இருந்தார் என்றால், இன்றைக்கு நாங்க இங்க என்னத்தை ஆரம்பிச்சோம், எதை சொல்லி ஆரம்பிச்சோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதத்துக்கு உண்மைக்கு சான்றாக ரசூலுல்லாஹ்வுடைய வாதத்திற்கு முன்னுள்ள அந்த வாழ்க்கையை காட்டினோம். மற்றொரு நாளைக்கு இல்ல முடிந்தால் கொண்டு வாருங்கள் ஒரு ஆதாரத்தின் கேட்போம், அதைத்தான் கேட்போம். இன்றைக்கு அதான் கேட்போம். அல்லாஹ் ஒரு வாதத்தை வைத்தா அதைத்தான் நிரூபிப்போம். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய சொன்னோம், எதை வச்சு பார்த்தாங்க? உமர் எதை வச்சு பார்த்தாங்க? அந்த அறிவு தான் சொன்னோம், அப்படித்தான் சொல்லுவோம். அடுத்து உமையுத்தி இல்லா ஒரு ரசூலுக்கு ஆதரவாக ஒரு ஹதீஸை கொண்டு வந்து அதை நாங்க மறுத்ததாக நீங்க கிடையாது. உமையுத்தி இல்லா ஒரு ரசூலுக்கு நீங்க வைத்த ஆதாரம் அந்த இது உங்க கருத்துக்கு உடட்டு நீங்க கருதி கொண்டீர்கள். ஆனால் திருக்குறானில் இருந்து நாங்கள் அந்த வசனத்திற்கு குரலும் பொருளுக்கு மாற்றமாக அந்த ஹதீஸ் அமைந்திருக்கவில்லை. அந்த கேசட்டை போட்டு கேளுங்க. உமையுத்தி இல்லா ஒரு ரசூலிங்கிற ஆயத்துக்கு நாங்க சொல்லக்கூடிய பொருளுக்கு மாற்றமாக அந்த ஹதீஸ் அமைந்திருக்கவில்லை என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்க கேள்வி கேட்டு நிரூபிக்க வேண்டும். தொடர்புடைய கேள்வி என்ன எதை பேசிக்கிட்டோம்? மிர்சா சாஹிபுடைய நிபுவத்தை உண்மை என்று நிரூபித்ததாக நாங்க திருக்குறள் அளவுகளை வைப்போம். நீங்க அது பொய் என்று நிரூபிக்க திருக்குறள் என்ற அளவுகளை வைத்து அதன்படி அளந்து காட்டியிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு அளவுகளையும் வைக்கல. இஃப்தரா வைத்தீங்க, இறைவன் இட்டு கட்டுவது. அதற்கு இறைவன் கூறும் அந்த வழியை கடைபிடிக்கவில்லை. அடுத்து தாபத்துல் அருளுக்கு 2 பொருள் சொன்னீங்க. முந்தானேத்தர் பேசுங்களே, தொழுகைக்கு பல பொருள் இருக்கு, சலாத்துக்கு 1008 பொருள் இருக்கு. அப்படி இருக்க ஏன் கடிக்கும் பூச்சியில் இருக்கக்கூடாது, ஏன் பேசு உலமாக்கள் இருக்கக்கூடாது? தாவூன் என்ற சொல்லுக்கு பொருள் தானா, தாக்கி பேசக்கூடியவர். எந்த காலத்து நபிமார்களின் எதிரிகளும் உலமாக்கள் முல்லாக்கள் பயங்கரமாக பேசுவார்கள். அதன் காரணமாக அப்படி கத்தி பேசக்கூடிய உலமாக்களுக்கு வரக்கூடிய அந்த எதிரிகளுக்கு வரக்கூடிய நோய்க்கும் இறைவன் அந்த பெயரை சூட்டி இருக்கிறான். அப்படி பேசக்கூடிய உலமாக்களையும் குறிக்கும். அப்படி பேசக்கூடிய உலமாக்களுக்கு இல்ல, பொதுமக்களுக்கு உண்மையை மறுக்கக்கூடியவருக்கு அந்த மறுக்கும் விஷயத்தில் எல்லையை தாண்டுகின்ற போது அவருக்கு இறக்கக்கூடிய தண்டனைக்கு இறைவன் எவ்வாறு பெயர் சூட்டினால் குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? அப்புறம் இந்த அரபு அகராதியில் அரபு மொழியின் சொற்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை வழங்கியது யார்? நீங்கள் சொன்னால் அது முடிவாகி விடுமா? அந்த அர்த்தம் தப்பு என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி நாங்களும் கேட்கலாம். ஆனால் அது ஒன்றும் அவருடைய உண்மைக்கு ஆதாரமோ மறுப்போ ஆகாது. இறைவன் கூறும் வழியில் ஆராய முடிந்தால் முன்வாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், நாம் ஆராய்கின்றோம் எது குறித்து? ஒரு நபியின் உண்மை குறித்து. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் அவர் உண்மையாக ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏன்? ஏற்கனவே நபி கொண்டு வருவதற்கான எந்த வாய்ப்பையும் நீங்கள் எஞ்சி வைக்க விடவில்லை. அவ்வாறு இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் அவரின் உண்மையை நிரூபிப்பதும் 2. எனவேதான் சொன்ன இது கேள்வி பதில் கூட்டம் இல்லை என்று. அவர் உண்மையை நிரூபிப்பதற்காக எந்த ஒரு நிபந்தனை அடிப்பில் நான் பேச வந்தோமோ பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க அந்த வழியில் பேசி வரையும் வரல. அப்படி நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னாலும் அவர் நபி என்றாக மாட்டார். கேட்கிறேன், உலகம் தோன்றிய நாளிலிருந்து திருக்குறள் நான் படிக்கின்ற போது உலகில் நபிமார்களின் வருகை செல்லுகை இது குறித்து 2 வகையான மக்களை பார்க்கின்றோம். ஒன்று ஏற்பவர்கள், ஒன்று மறுப்பவர்கள். ஏற்பவர்கள் செமீனா வாத்தானா என்று கூறி கேட்டோம் ஏற்றுக்கொண்டும் என்பார்கள். மற்றவர்கள் அபாவஸ்தக்பரா, மருத்துவம் பெருமை பாராட்டினோம்
இப்படி இருக்கார்கள். எங்களுடைய தன்மை, எங்களுடைய இருப்பில் எங்காவது ஒரு இடத்தில் அபாவஸ்தக்பர என்ற பண்பை எங்களுக்கு காட்ட முடியுமா? செமேனா வாத்தானா என்ற பண்பை எப்போதாவது நீங்கள் மீறி இருக்கிறீர்களா? சிந்தனை செய்து பாருங்கள், சிந்தனை செய்து பேசுங்கள். என்றால் திருக்குர்ஆன் கூறும் மார்க்க வரலாறு எங்காவது பொய் நபி வந்து அவர் ஏற்றுக்கொண்ட, அதெல்லாம் முதல்ல கேட்டுக்கிறேன், நபியின் வருகை சம்பந்தமான பேச்சு இருந்தால் இரு வகையான மக்கள் உலகில் தோன்றுகிறார்கள். ஒன்று ஏற்பவர், இன்னொன்று மறுப்பவர். பொய் நபிமார்களை எதிர்த்தவர் பற்றி குர்ஆனில் எந்த வரலாறும் கிடையாது. உண்மையாளர்கள், ஒரு நபி வந்தால் ஏற்பவர் மறுப்பவர், ஏற்பவர் உண்மையாளர்கள், மறுப்பவர் உண்மை அல்லாதவர்கள். எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் இன்று எங்கு இருக்கிறோம்? சமேனா வதானா, ஏற்றுக்கொண்டோம், பின்பற்றுகிறோம். அபாவஸ்தக்ரா என்ற பிறகு யார் இருக்கிறார்? இதற்கு சிந்தனை செய்து பாருங்கள். எனவே கேள்விகளுக்கு பதில் சொன்னதால் ஒன்றும் நீங்க ஏற்றுக்கொள்ள போறதில்லை, பதில் ஆகாது. அது மாதிரி நாங்க சொல்லக்கூடிய எந்த பதிலும் நீங்க ஏற்றுக்கொள்ள கட்டாயம் இல்லை. அதான் நாங்க சொன்னோம். பதில் சொல்லியும் பலமில்லை. எந்த ஒரு நோக்கத்திற்காக நாம் அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக நாம் வைத்திருந்த நிபந்தனைகளை கட்டாயம் பேணி காத்து வந்திருக்க வேண்டும். அதை பேண தவறிவிட்டீர்கள். எனவே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதற்கு நிபுணத்து சம்பந்தம் இல்லை. ஆம், அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நாங்கள் வைத்த ஆதாரங்கள் திருக்குர்ஆன் காட்டிய அளவுகோலின்படி அவர் நபி என்பதை நிரூபித்திருக்கிறோம். அதற்கெதிரில் ஒரு சொல் கூட பேச முடியவில்லை என்பது அவர் உண்மையான எதிர்த்தோர் என்பதற்கு சான்றாகும். அவருக்கு எதிர் சொல்லக்கூடிய அத்தனை ஆட்சேபனைகளுக்கும் ஏற்கனவே சொல்லி இருக்கோம், இப்போ சொல்கிறோம், இனிமேலும் சொல்லிக் கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் இறுதி நாள் வரையிலும் அவருக்கு நீங்க எழுப்பக்கூடிய அத்தனை ஆட்சேபனைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் அதற்கும் நபித்துவ வாதத்தை மேம்படுத்துவதற்கும் சம்பந்தம் இல்லை. இருக்கிறதென்றால் ஒன்றுதான், திருக்குர்ஆன் ஒரு அளவுகோலை ஆராய வர வேண்டும். அதற்கு வர தவறியது அவரின் உண்மைக்கு மாபெரும் சான்று. மௌலவி இமாதுதீன் அவர்கள் கேட்டு ஹஜ்ரத் மீராஸ் அவர்கள் 1000 தடவை லானத்து 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 என்று கூறியதற்கு அவர் பதில் கேட்டிருக்கிறார்கள். ஏன் 1000 தடவை என்று சொல்லலாம் அல்லவா? ஏன் லானத்து 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 என்று எழுத வேண்டும் என்று? ஹஜ்ரத் மீராசாவுடைய அந்த உணர்வுகளை உண்மையாகவே நம்மால் புரிய முடியாது. நான் ஏன் கூறுகிறேன் என்றால், மீராசாவோட புத்தகங்கள் நான் வாசித்திருக்கின்றேன், அரபியிலும் உருதுல புத்தகங்கள் அனைத்தும். அந்த புத்தகங்களில் அவருடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் திருக்குர்ஆன் மீதும் இருக்கும் அந்த பற்றுதலையும் அந்த அன்பையும் நேசத்தையும் பொதுமக்கள் கூற முடியாது. இந்த நிலைமையில் ஒரு மௌலவியாக இருந்து, மௌலவி இமாதுத்தீனாக இருந்து பிறகு பாதிரி இமாதுத்தீனாக மாறிய ஒருவர் இஸ்லாத்திற்கு எதிராகவும் திருக்குர்ஆனுக்கு எதிராகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் மிகவும் தரைக்குறைவாக பேசும் போது அதை சகிக்க முடியாமல் 1000 தடவை லானத்துல்லாஹ் என்று கூறியிருக்கிறார்கள் என்றால், லானத்தை 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 சொல்லியிருக்கார்கள் என்றால் அது அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த உணர்ச்சியை எடுத்து காட்டுகின்றது. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, நான் 1000 தடவை கோடி தடவை சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத். கோடி தடவை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக எங்களுக்கு சோறு ஏற்படாது. அதே போன்று கோடி தடவை லானத்துல்லாஹில் காதுவீன் லானத்துல்லாஹில் காதுவீன் லானத்துல்லாஹில் காதுவீன் சொல்லி இருந்தாலும் அந்த மனதில் இருக்கும் அந்த நோய், அந்த உணர்வு நிச்சயமாக மாறாது. அல்லாஹ் திருக்குர்ஆன் கூறுகின்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அல்லாஹ் நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க மாட்டான். உலாயிக ஜஸாஹும் அன்னா அலைஹிம் லானத்துல்லாஹி வல் மலாயிகதி வன் நாஸி அஜ்மஈன். அல்லாஹ் கூறினான், இப்படிப்பட்டவர்களுக்கு, இந்த லாலிமீன்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக, திருக்குர்ஆனுக்கு எதிராக அனாவசியமான முறையில் ஏளன பேச்சுகள் பேசக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் கூறினான், லானத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய லானத் இருக்கும். போதும் அல்லவா அல்லாஹ்வுடைய லானத்து? அல்லாஹ்வுடைய லானத்தை பெரிய பேர் லானத்து வேற இருக்கா? ஆனா எல்லாம் என்ன சொல்றான் அல்லாஹு? அல்லாஹ்வுடைய லானத்து மட்டுமல்ல, லானத்துல்லாஹி வல் மலாயிகதி, எண்ணற்ற மலக்குகளுடைய, கோடான கோடி மலக்குகளுடைய லானத் அவர்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, வன்னாசி, எல்லா மக்களுடையதும். வன்னாசி மட்டும் சொல்லவில்லை, வன்னாசி அஜ்மஈன்,
கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய லானத்தும் அவர்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். கோடான கோடி மக்கள் இன்று இருக்கிறார்கள். அதே போன்று எண்ணற்ற மலக்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவர்களுடையும் லானத்து இப்படிப்பட்ட பாதிமார்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மீதாத்த 4 பக்கம் தானே லானத்து அது உங்களுக்கு கேலிக்குரியதா? திருக்குர்ஆனில் இல்லையா இப்படிப்பட்ட பேச்சுகள்? சூரத்துர் ரஹ்மானில் 31 தடவை ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துக்கஸிபான் எழுதவில்லையா? وَلِمَنْ خَافَ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ ذَوَاتَا أَفْنَانٍ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ فِيهِمَا مِنْ كُلِّ فَاكِهَةٍ زَوْجَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ مُتَّكِئِينَ عَلَى فُرُشٍ بَطَائِنَ وَحَرِيرٍ مُسْتَبْرِقٍ. இவ்வாறு ஒவ்வொரு சிறு சிறு வசனத்துக்கு கூட திருக்குர்ஆனில் அடிக்கடி ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துக்கஸிபான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துக்கஸிபான் கூடிக்கொண்டிருந்தானே அல்லாஹ் ஏன் சொன்னான்? அல்லாஹ் இதற்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க? அதான் எங்களுக்குள்ள இந்த பதில். திருக்குர்ஆன் மற்ற இடத்தில் வயலு யௌமஇதில் முக்கஸிபீன், பொய்யாக்கக்கூடியவர்களுக்கு அன்றைய நாளில் ஹலாகத் இருக்கும். வயலு யௌமஇதில் முக்கஸிபீன், வயலு யௌமஇதில் முக்கஸிபீன் எத்தனை தடவை சூரத்தில் கூறப்பட்டிருக்கிறது? வயலு யௌமஇதில் முக்கஸிபீன் ஏன் ஒரு தடவை சொல்ல முடியாதா அல்லாஹ்னால? ஆமா, நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஏராளமான முஸ்லிம்கள் நீங்க சொல்றீங்களோ தெரியாது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் சொல்றீங்களே, ஏன் சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொன்னா போதாதா? அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்ல போதாதா? அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்ல முடியாதா? ஏன் சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான் சொல்லிக் கொண்டிருக்கணும்? அல்லாஹ் இந்த ரசூலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொழுகையில் ருக்குவில் சுப்ஹான ரப்பில் அலீம் சுப்ஹான ரப்பில் அலீம் சுப்ஹான ரப்பில் 3 7 5 7 11 சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்கல்ல, சுப்ஹான ரப்பில் அலீம் கதாலிகா சுப்ஹான ரப்பில் அலா கதாலிகா சொல்லக்கூடாதா? இவ்வாறே சுப்ஹான ரப்பில் அலா ஏற்கனவே சொன்னதை போன்று சுப்ஹான ரப்பில் அலா ஏன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கணும்? இப்போ குர்ஆனும் சுன்னத்தும் என்ன சொல்கின்றதோ அதுக்கேற்றவாறு தான் எழுதியிருக்காங்க. இது யாருக்கா எழுதியிருக்காங்க? சிந்தனை தாங்க அவர்களே. நமது அபிமானத்துக்கு ஒரு கேள்விக்குறி. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்துகின்ற, திருக்குர்ஆனை ஈடுபடுத்துகின்ற இந்த முல்லாக்கள் மௌலவிகளாயிருந்து பிறகு பாதிரிகளாக மாறிவிட்டு ஏளனம் செய்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு தான் சேலஞ்சு விடுத்து லானத்துல்லாஹ் லானத்துல்லாஹ் லானத் சொல்லியிருக்கார்கள். இது உங்களுக்கு கேலிக்குறியா? பிறரை சிரிக்க வைப்பதற்கு ஒரு வழியா இது? சற்று சின்ன பாருங்க சார், இவருடைய உள்ளத்தில் இருக்கும் ரசூல் இருக்கின்றது. அது மீரா சாப் லானத் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டு 4 பக்கம் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. 4 பக்கம் மட்டும். 1000 தடவை இப்படிப்பட்டவருக்கு நாங்கள் லானத் ஓதிக்கொண்டே இருப்போம். லானத்துல்லாஹ் அலல் காதிபீன் லானத்துல்லாஹ் அலல் காதிபீன். பொய்யர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, குர்ஆன் கரீமுக்கு எதிராக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் கூடும் பொய்யர்கள் மீது 1000 தடவை என்ன கோடி தடவை தேமனார்களாக இருக்கட்டும் மீராசா 4 பக்கம் சொன்னா எழுதியிருக்காங்க. அதே உங்களுக்கு கேள்விக்குறியா? சுப்ஹானல்லாஹ். வரன்று மீராசாக திருக்குர்ஆனில் மன்னிக்கணும், தமது ஒரு கிரந்தத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் இருந்ததாக கூறி அதுக்கு பிறகு தமக்கு ஒரு கேலியா சொன்னாங்க. மழை போலுள்ள வஹி மூலமாக அவர் தன்னுடைய அகீதாவை மாற்றி இருக்கிறார்கள் என்று. ஒவ்வொரு நபிக்கு எதிராகவும் கேலி செய்வாங்க, எல்லாரும் செய்வாங்க, எதிரிகள் எல்லாம் செய்வாங்க. தேவியல் என்றா யஹாஸ்ரத் அலிபாதி மாயத்தின் ரசூல் இல்லா கானுபி எஸ்ததி என்ற நவுதில போயாவிடும் இல்ல. நிச்சயமா கேலி செய்யணும், நீங்க மக்களை சிரிக்க வைக்கணும், மக்கள் சிரிக்கணும். ஆனால் மன்னிக்கணும், ஹயாத்த மசீஹை பற்றி மீராசா எழுதியிருக்காங்க. அதாவது தனக்கு இறைவன் புறமிருந்து வஹி இல்ஹாம் கிடைப்பதற்கு முன் பொதுமக்களுடைய கொள்கையை கேட்டவாறு அவருடைய கொள்கை இருந்தது. ஆனால் அல்லாஹ்விடம் இருந்த வஹி கிடைத்ததுக்கு பிறகு, இந்த உண்மையான விஷயத்தை புரிந்ததுக்கு பிறகு
மக்களை மகிழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக தன்னுடைய வகியை இல்லாமையை பொய்ப்படுத்தி புறக்கணித்து மக்களுடைய அந்த அன்பு நேசம் அவருடைய அந்த என்ன சொல்றது கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும், அவருடைய எதிர்ப்பிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு வழிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வாழத்திருக்கிறார் என்று சொன்ன போதுமா என்று சொன்னா நிச்சயமாக அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைத்திருக்கும். ஆனால் என்ன நடந்தது? அல்லாஹ் திருக்குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், வலனி தவ தஹ்வாஹும், இவர்களுடைய விருப்பங்களை நீ பின்பற்றினால், மின்பாதி மாஜாக மினல் இல்மி, உமக்கு இல்மு கிடைத்ததற்கு பிறகு இன்னைக்கு இதில் ஆலிமீன் நிச்சயமான நீ ஆலிமீன்கள் பெற்றவனாயிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மக்களுடைய விருப்பத்தை பொருட்படுத்தவில்லை. மற்றொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்து நடைமுறை இருந்தது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ்விடம் இருந்து நேரடியான ஒரு இல்மு கிடைக்காத வரை அதற்கு முன்னுள்ள ஷரியத்தின் அடிப்படையில் தான் செயலாற்றிக் கொண்டிருந்தார்கள். உதாரணமாக, வாதத்திற்கு பிறகு 16 மாதங்கள் பைத்துல் முகத்தஸின் பக்கம் முகம் திருப்பி தொழுது கொண்டிருந்தார்கள். 16 மாதங்கள் தொடர்ந்து. அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் இருந்து இல்மு கிடைத்த போது, அல்லாஹ்விலிருந்து அறிவு கிடைத்த பொழுது கிபிலை மாற்றினார்கள். இப்ப கிபிலை மாற்றுவதற்கு முன் 16 மாதங்கள் செய்த தொழுகை என்ன வீணாய் போயிடுமா? ரசூல் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதிகளுடைய கிபிலாவை நோக்கி 16 மாதங்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அல்லவா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 மாதங்கள் செய்த தொழுகை வீணாய் விடுமா? இல்லை. கான யுஹிப்பு மவாஃபிகத அஹ்லில் கிதாபி ஃபீமா லம் யுமர். முஸ்லிம் வால்யூம் 2 பக்கம் 296 ரிவாயத் செய்யப்பட்டிருக்கின்றது. கான யுஹிப்பு முவாஃபிகத அஹ்லில் கிதாபி ஃபீமா லம் யுமர். எதுவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றிய பூர்ணமான அறிவு கிடைக்கிறது இல்லையோ, இல்ஹாம் கிடைக்கிறது இல்லையோ, அதுவரை அஹ்லு கிதாபுக்கு ஏற்றவாறு செயலாற்றிக் கொண்டிருந்தார்கள். இதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மீர்ஸா சாப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைக்கு ஏற்றவாறு செயலாற்றி இருந்தார்கள் என்று இருக்கிறார்கள் என்றால் அதில் ஆட்சேபனத்துக்குரிய எதுவுமே இல்லை. பொதுமக்களுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு பரிபூர்ணமான முறையில் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் இறைவன் புறமிருந்து கிடைத்த அந்த அறிவின் அடிப்படையில் தாம் இதுவரை தன்னுடைய இந்த கொள்கை தவறானது, பொது முஸ்லிம்கள கொள்கை தவறானது என்பதை அவர் நிரூபித்து காட்டி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். قال يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين என்ற அந்த ஆயத்திற்கு மதிப்பிற்குரிய சொல்லி இருக்கிறார்கள். இது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னுள்ள வஹி என்று. ஆமா, நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னுள்ள வஹி என்பதின் காரணமாக இதை மறுக்க முடியுமா? நான் கேட்கின்றேன். சூரத்து யூசுஃபை பற்றி திருக்குர்ஆனே கூறுகின்றது. இந்த சூரத்தின் ஆரம்பத்தில் அஹ்சனல் கஸஸி, மிகவும் அழகான சிறந்த ஒரு செய்திகளுடைய கோர்வை இந்த சூரத்தில் இருக்கின்ற அஹ்சனுல் கஸஸி என்று. அதுக்கு பிறகுதான் இன்னி ரஅய்து 11 கௌகபன் சொல்லிட்டு தமக்கு கிடைத்த அந்த தரிசனத்தை பற்றி, ஆத்ம தரிசனத்தை பற்றி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறார்கள். இதை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவத்திற்கு முன்னுள்ள ஒரு அதன் காரணமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் கூறுகின்றான் அஹ்சனுல் கஸஸி. அது மட்டுமல்லாமல் இதே சூரத்தில் கடைசியில் அல்லாஹ் கூறினான் லக்கது கான ஃபீ கஸஸின் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். இதில் சிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு பாடம் இருக்கின்றது. இப்ப சிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு பாடம் இருக்கும் என்ற சூரத்தில் வந்திருக்கும் இந்த ஆயத்து அது ஏற்க முடியாது என்று கூறுகின்றது என்றால் அது எங்களால் ஏற்க முடியாது. வேறொன்று 5 நிமிடம் தான் இருக்கின்றது. ஆயின கமாலாத் இஸ்லாமில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்று மீர்ஸா சாஹிப் கூறியதாகவும்,
ஆகவே மீர்தாசாவுடைய இந்த கொள்கை, அதாவது இந்த கொள்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார் என்பதாகும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது அலா யஅலமூன அன்னல் மஸீஹ யன்ஸிலு மினஸ் ஸமாஇ பி ஜமீஇ உலூமிஹி, இவர்களுக்கு என்ன புரியாதா மஸீஹ் யன்ஸிலு மினஸ் ஸமாஇ வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்று பி ஜமீஇ உலூமிஹி எல்லா அறிவுகளுடன். இது இவர்களுடைய பொது கருத்தை தான் சொல்லி இருக்கிறார்களே தவிர தன்னுடைய கருத்து அல்ல. ஏனென்றால் அதற்கு மீரசா கூறுகிறார்கள் புத்தகத்தில் 404வது பக்கத்தில், யா அய்யுஹன் நாசு இன்ன நுஸூலல் மஸீஹ் கான அம்ரன் கைபியன் ஃபல்லாஹு அப்த கைபிஹி கைஃபமா ஷா. யா அய்யுஹன் நாசு மக்களே, நுஸூலுல் மஸீஹ் என்ற சொல் ஒரு கைபியான ஒன்று. ஃபல்லாஹு அப்த கைபஹு கைஃபமா ஷா. அல்லாஹு அதன் அந்த கைபான அந்த விஷயத்தை, மறைமுகமான அந்த ரகசியத்தை எப்படி வெளிப்படுத்துவான் அல்லாஹுக்கு தான் தெரியும். அந்த நுஸூலுல் மஸீஹ் எப்படி இருக்கும், வானத்திலிருந்து தோன்றும் இறங்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் அது எப்படி நிகழும் என்பதை பற்றி அல்லாஹுக்கு தான் தெரியும். அது எப்படி நிகழும் என்பதை பற்றி அவர்களை கூறுகிறார்கள். யார்? இதே புத்தகத்தில் 441, 442 பக்கங்களில் 408 தான் இருள் மஸீஹ், 404 இருக்கிறது. அது கைபியான ஒன்று. அதன் விளக்கம் அல்லாஹ் எடுத்து உரைப்பான். பிறகு அது என்ன விளக்கம் கூறுகிறார்கள்? வல் அஸ்லுல் காஷிஃபு ஃபீ ذلك கலாமில்லாஹி தஆலா ஃபன்துரு இலல் குர்ஆனில் கரீம். திருக்குர்ஆனிற்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கின்றது. கைஃப யுபைனு மா நுஸுலி ஃபீ ஆயாத்தில் உமா வததப்பரு ஃபீ கௌலி தஆலா வஅன்ஸல்னல் ஹதீதா وفي قول يزمه قد أنزلنا عليكم لباسا وفي قوله جل شانه وأنزل لكم من الأنعام. அதாவது திருக்குர்ஆனில் நாம் இந்த இரும்பை இறக்கினோம், நாம் உங்களுக்காக ஆடைகளை இறக்கினோம், உங்களுக்காக நாற்காலிகளை இறக்கினோம் என்றெல்லாம் சொல்றான் அல்லவா? எப்படி இறக்கிறது? வானத்திலிருந்து திடீர் இந்த பேண்ட், ஷர்ட், இந்த கோட்டு, பத்லோண்டா வருமா இறங்கி லிபாஸ். அது வானத்திலிருந்து இந்த இரும்பு இறங்கி கொண்டிருந்தா எப்படி இருக்கும் நம்மட நிலைமை? நடந்து போகும்போது திடீர்னு ஒரு இரும்பு துண்டு விழுகிறது வானத்தில் இருந்து. இதான் பொருளா? இதெல்லாம் பூமியிலிருந்து வெளிவரக்கூடிய பொருள்கள். இதே போன்று அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமியிலிருந்து வரக்கூடியவர்கள். வானத்தில் என்பது என்சிலு என்பதற்கு வேற விஷயம். அது நேரம் இல்லை. என்பதுக்கு என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹயாத் வஃபாத்தில் விஷயம் முடிஞ்சதுனால அதுக்கு நான் விளக்கிறது இல்லை. நீங்க சொன்னதின் காரணமாக தான் என்சிலுல் மஸீஹ்க்கு விளக்கம் சொல்ல வேண்டிய வந்திருக்கின்றது. என்சிலுல் மஸீஹ் என்பது கைபி அம்ருன் கைபியன், கைபியான ஒரு அமர். அது எப்படி நிகழும் என்று அல்லாஹுக்கு தான் தெரியும். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அல்லாஹ்விடம் இருந்து அவருக்கு விஷயம் கிடைத்திருக்குது. அந்த ஹதீதா, இந்த இரும்பு இறக்கிறேன், இந்த ஆடைகளை இறப்போம், அண்ணாமை இறப்போம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆகவே மீர்தாசாவுடைய கருத்து என்சிலுல் மஸீஹ் வானத்தில் இருந்து இறங்கும் என்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் என்றதல்ல. உங்களுடைய பொதுவான கருத்து எப்படி ஆயிருக்கலாம் தான் சொல்லிருக்கேன். அய்யுஹன் நாஸ் என்று சொல்லி டைம் இருக்கா? ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். பரவாயில்ல, ஒரே விஷயம். அதாவது பதில் தரலன்னு சாஹிப் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னாலேயும் கேட்டேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால், நிரூபித்து விட்டால் மிர்சா சாஹிப் நபி என்றவர் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இனிமேல் நபி வர முடியாது என்பது அவருடைய கருத்து. அப்போ எதுக்காக பேச வந்திருக்கிறார் என்று தெரியுமா? மிர்சா குலாம் முகமது காதியானி அவர்கள் ஒரு நபிதான், இந்த உம்மத்தில் தோன்றிய நபிதான் என்று நம்பக்கூடிய காதியானிகள், அகமதியா ஜமாத்தை அவருடைய நூல்கள் உள்ள குற்றம் குறைகளை சுட்டி காட்டி அவர் நபி இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும். அந்த நோக்கம் வந்திருக்காரு. அப்போ அந்த கொள்கையுடைய நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க ஒன்ன மட்டும் சொல்லுங்க, நாங்க கேட்கணும்னு சொன்னா அதை மட்டும் செய்ய மாட்டாரு. உண்மையிலே மிர்சா குலாம் முகமது காதியானி அவர்கள் நபி இல்லை என்று ஆக்குவது அவருடைய நோக்கம் என்றால், திருக்குர்ஆனின் அடிப்படையில் நாங்க சொல்லக்கூடிய 3 கேள்வி வச்சோம். அதை சொன்ன நாங்க அன்றைக்கே தயார் ஏற்றுக்கொள்றதுக்கு. நேற்று முன்தினம்
மத்தியானமே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இப்ப சந்தேகம் என்ன வருதுன்னா, உண்மையிலே ஜெயின்லாதீன் சாஹிப் அவர்களுக்கு இவர் நபியாக இருப்பாரா இல்லாம இருப்பாரா சந்தேகமா தான் இருக்கு. நபியாக இல்லைங்கிறது உறுதியா இருந்தா நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா நாங்க ஏற்றுக்கொள்ள தயார். அது அல்லாம நாங்க சொல்றோம், நீங்க எவ்வளவுதான், அதாவது அவர் நபி இல்லை என்று நிரூபிப்பது நோக்கமாக இருந்தால் அவருடைய நூல்களிலிருந்து எவ்வளவுதான் குறை கூறினாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா அதற்கெல்லாம் ஏற்கனவே பதில் நாங்க கேட்டு இருக்கோம். இங்க பதில் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் இது கேள்வி பதில் கூட்டம் அன்று, இது விவாதம். அவர் நபியா இல்லையா என்பது நிரூபிப்பதாகும். நபி என்று நிரூபிப்பதற்காக நாங்க வைத்த ஆதாரங்களை மறுத்து, நபி இல்லை என்பதற்கு நீங்கள் திருக்குறள் இருந்த அளவுகளை காட்டி நிரூபித்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்போம். நாங்க கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லியிருந்தா போதும். இதுவரையிலும் ஒன்றுக்கு கூட பதில் சொல்லவில்லை. இப்பவும் சொல்கிறோம், வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூய்மையாக இருந்தது என்பதை மறுத்து காட்டுங்கள். வாதத்திற்கு பின்னால் அவர் வாழ்ந்தது போல் இன்னொரு பொய்யரும் வாழ்ந்ததாக சுட்டிக்காட்டல், அல்லது வாழ்ந்து இறந்த பின்னரும் அவருக்கு இருந்தது போல் ஒரு ஜமாத்தும் கொள்கை இருந்ததாக நிரூபித்து காட்டினால் விட்டுவிட தயார். முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப எடுத்து சொன்ன விளக்கத்துக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வர்றேன். அதாவது இதுக்கு பதில் சொல்ல மாட்டோம், இங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன செய்யணும் தெரியுமா? ஒண்ணுக்குமே பதில் சொல்லாம இருந்திருக்கணும். எதுக்காவது சொல்ல முடியுதான்னு பார்த்து சொல்றாங்க. சொல்ல அப்படி என்ன உங்களுடைய அளவுல அதா இருந்தா இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்க நாங்க சொல்லவே மாட்டோம்டா, என்னமோ இருக்கும்டாவது நினைக்கலாம். நினைக்கிறதுக்கா இடம் இருக்கு. கணவனோட சொல்லி பார்ப்போம், அதுக்கு சொல்லி பார்ப்போம், சொல்லி பார்ப்போம் உள்ள இதுக்கு தான் சாத்தியம் இருக்குன்னு வழங்குது. உங்களை அளவு என்ன செய்யணும்? சொல்ல மாட்டோம். சரிங்க, நாங்க சொல்ல மாட்டோம். இப்படியே 2 நாள் ஓட்டி இருந்தா என்ன செய்யலாம்? இருக்கும்டாச்சு வழங்கலாம். அப்ப சொல்லி பாக்குறீங்க முடியல, மறு சொல்லி பாக்குறீங்க மறுபடியும் முடியல, சொல்லப்படாத மிச்சமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்ல சொல்ல மாட்டீங்க, சொல்ல முடியாது, கியாமத் நாள் வரைக்கும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் இதுக்கு? ஏன்னா நீங்க சாதாரண ஆட்கள் இல்ல. இந்த உங்க ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே நீங்க தான் பிரபலமான முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறீங்க. இந்தியா நாட்டுக்குள்ளேயே மௌலவி உமர் சாப் அவர்கள் இந்தியா முழுவதும் இந்த ஜமாத்துல ரொம்ப பிரபல்யமான பிரமுகர். அவங்களுக்கு முடியலன்னா அதான் அது உள்ள விஷயமே. விஷயம் இவங்களுக்கு தான் முடியல, வேற மாதிரி அவங்க நினைச்சிடக்கூடாது. யாராலும் முடியாது. அதான் கேள்வி. மிர்சா சாஹிபை இருந்தா கூட இருக்க முடியாதுன்றதா என்னுடைய உண்மையான நிலைமை. அதையும் நீங்க விளங்கிக்கணும். அடுத்தது, இதெல்லாம் இல்லைன்னா ஒத்துக்குவீங்களான்னு கேட்கிறாங்க. என்ன ஒத்துக்குவீங்களான்னு கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிறகு நபி இல்லை என்பதை நாங்கள் தெளிவா நிரூபிச்சு விட்டோம் முந்தின தலைப்புல. அதனால இந்த வாதமே தேவை கிடையாது. உங்கள் உள்ளத்தில் நம்புறீங்களே அதுக்கு இடமில்லைன்னு சுட்டி காட்டுவதற்குத்தான் ஒப்பந்த அடிப்படையில் பேசுறோம் முதல்ல நான் சொல்லிவிட்டேன். இது ஒரு புதிய விஷயம் இல்லை. என்னுடைய இந்த தலைப்புல துவங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி கிடையாது என்பதை நாங்கள் நிரூபித்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன்ல இருந்து நிரூபித்தோம். கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருந்தீங்க. ஆக ரெண்டும் போனதுனால இவர் நபி இல்லை, யார் நபினாலும் ஏத்துக்க முடியாது. உண்மைதான் அது. எதுக்கு நாங்க வாதிட்டோம்னு சொன்னோம்? அதாவது இதுக்கு பிறகும் நபின்னு ஏதாவது சில பேர் நினைச்சா அதுக்கு கூட தகுதி இல்லைங்கிற சொல்றதுக்குத்தான் நாங்கள் இதை சொல்றோம். முன்னாலே நான் சொன்னதுதான், புதுசு ஒண்ணு இல்லை இது. அதுக்கப்புறம் இப்ப சொன்னது தொடர்பாக சில விளக்கம் சொன்னாங்க. என்ன விளக்கம்? அதாவது மிர்சா சாஹிப் வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வர்றது செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி யூதர்களுடைய அந்த அகல கிதாபுகளுடைய அந்த நடவடிக்கைகளை எடுத்து நடந்திருக்கிறாங்க. வஹி வந்தவங்க மாத்திக்கிட்டாங்க, கிப்லா மாற்றம், இதுகளை எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் உண்டு. ஆனா ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் என்ன செய்யல, அகல கிதாப் பின்பற்றி செய்யல. என்னுடைய பாயிண்ட் என்ன? எதை மிர்சா சாஹிப் ஷிர்க்குண்டாரோ அதை அவரே நம்பி இருக்கிறார். அதான் கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல கிதாபை பின்பற்றி சில மசாயில்களில், சில சட்டதிட்டங்களில், சில நடைமுறைகளில் இருந்திருக்கிறார்கள். ஷிர்கு லுல்முன் அலீம் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றானே அந்த ஷிர்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷிர்கு நான் சொல்லல, மிர்சா சாஹிப் சொல்றார். என்ன? அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருப்பதா ஒரு ஷிர்க் அலீம்,
பெரிய ஷிர்க்கு. அவர் சொல்றாரு வானத்திலிருந்து இறங்குறாருன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களேங்கிற இத தூக்கி போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஷிர்க்கு செஞ்சாங்களா? முந்தி உள்ள ஆட்களை பின்பற்றி அகல கிதாபை பின்பற்றி ஷிர்கான ஏதாவது செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. இல்லதானே? ஷிர்க்குக்கு தான் இங்க என்னுடைய கேள்வி இருந்துச்சு. எதை அவர் ஷிர்க் என்று நம்பினாரோ அந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கும் பொழுதே இறங்குவார் என்றும் சொல்கிறார் அதே புஸ்தகத்தில். அதுக்கு என்ன சொல்றாங்க, இதுக்கு பதில் அடிபட்டவன அது வேற அர்த்தத்தில் சொன்னாரு விளக்கம் காட்டுறாங்க. ஆனா அதுல இன்னொரு பாயிண்ட் எடுத்துறாங்க. வேற அர்த்தத்தில் சொல்ல அங்க சொல்றாரு, நான் எடுத்து காட்டின இசாலே அவகாமுல அந்த அர்த்தம் சொன்னேன், அதான் என் அகிதாவா இருந்துச்சுன்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க நுசூலுக்கு வேற வேற விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டாருங்க. இப்ப புது பாயிண்ட். இப்ப அடுத்து இன்னொரு முரண்பாடு, இன்னும் இறங்குவார்னு சொல்லிவிட்டீங்க, அப்புறம் இறங்குறதுக்கு ஒரு விளக்கம் தர்றாருங்க. என்ன விளக்கம்? இறங்குதல்னா இரும்பு இறக்கணும்டா இறங்குன்ற அர்த்தம், ஆளை இறக்கணும்டா இறங்குன்ற அர்த்தம், அந்த அர்த்தம் தான் வச்சுக்கணும்னு அந்த நுசூலுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாருங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டாரே. ஆனால் இங்க இந்த வாக்குமூலத்துக்கு என்ன சொல்றீங்க? கடைசியா கொடுக்கிற வாக்குமூலம், நான் ஆரம்பம் முதல் மற்றவர்கள்லாம் எந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ அதுலதான் இருந்தேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையா இருந்தது, அதுலதான் நீடித்தேன் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு சொன்னீங்க, அதுல ஒரு பாயிண்ட் முரண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வர்ற வரைக்கும் தான் அப்படி செஞ்சிருப்பாங்க. அந்த சில மசாயில்கள்ல கூட வஹி வந்தவனே செய்ய மாட்டாங்க. இவர் வஹி வந்தவனை, அதாவது நீ தான் ஈசாண்டு இவருக்கு வஹி வந்துருச்சு, அவர் வாதப்படி வஹி வந்தவனே என்ன செய்யறாரு, ஷிர்க்ல இருக்காங்கிறாரு. அவாம்கள் இருக்கிற அந்த கொள்கை தான் ஷிர்க்கு, வானத்திலிருந்து இறங்குவார்னு சொல்ற ஷிர்க்கு. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு வஹி வந்துருச்சு ஆனாலும் நான் என்ன செஞ்சேன், ஷிர்க்ல தான் இருந்துகிட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய கேள்வி, நல்லா வழங்கணும். நான் கேட்ட கேள்வி நீங்க மாத்தி விட்டு போறதுனால மக்களுக்கு புரியாம போயிடாது. நான் என்ன கேட்கிறேன், அவர் ஒரு புஸ்தகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருப்பதா சொல்ல ஷிர்க் என்கிறார். கேள்வி நல்லா வழங்கணும். அதே புஸ்தகத்தில் இறங்குவார் என்கிறார். ஷிர்க் என்று தெரிந்து கொண்டேன், முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி. ஒரு புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்தில் ஒன்றை ஷிர்க் என்கிறார், அதே புஸ்தகத்தினுடைய இன்னொரு இடத்தில் அதை நான் சொல்றேங்கிறார். இன்னொரு மூணாவது இடத்துல சொல்கிறார், என்னுடைய நம்பிக்கை அதுதான், நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்போ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வஹி வந்தவனே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா மாத்தக்கூடிய வஹி வந்தவனே அந்த பைத்துல் முகத்தஸ் பக்கமே இருந்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வந்த பிறகு அதனால நீடிச்சாங்களா? அதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியை விளங்கி நீங்க பதில் சொன்னா போதும். அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சம்பவத்துக்கு அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ், அழகான வரலாறுன்னு சொல்றான். இதுல இப்ரத்து படிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்றான். யார் இல்லன்னா படிப்பினை இருக்குது. நம்ம கேட்ட கேள்வி என்ன கேட்ட கேள்வி? நீங்க சொன்னீங்க மிர்சா தன்னை கடவுளாக பார்த்திருக்காரு, கனவுல கடவுளாகவே பார்த்திருக்காரு, கனவுல கடவுளா பார்த்திருக்காரு. எப்படிலாம் பார்த்திருக்காரு? வானத்தை படைச்சதாக, அவரே படைச்சதாக, ஆதம கூட அவரே படைச்சதாக, பூமியை படைச்சதாக, சூரிய சந்திரன் அவரே படைச்சதாக, நட்சத்திரங்களை தானே படைச்சதாக, இப்படிலாம் கனவு கண்டிருக்கிறார். இந்த மாதிரி எந்த நபியாவது கனவு கண்டதுண்டா? இதான் கேள்வி. இந்த கேள்விதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்லிட்டேன். அது சைதாவுக்கு பணி உண்டு அர்த்தம் இருக்குது. வணக்கம் படைத்தேன் தாவீல் செய்ய முடிகிற ஒரு வார்த்தை. இதுக்கு என்ன விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியும்? நானே படைத்தேன், வானத்தை நானே படைத்தேன். அல்லாஹ் அது எப்படிதான் பாக்குறாரு பாருங்க. சும்மா அப்படி தற்செயலா பார்க்கல, தன்னை ஒரு இழந்தாராம். இன்னும் அதம் துபி குள்ளி உஜூதி, முழுமையாக நான் இழந்து போயிட்டேன், நானே இல்ல, அல்லாஹ் நுழைந்து விட்டான். இப்ப நான் அல்லாஹ் நினைச்சு பாக்குறேன், அப்படியே நான் தான் படைச்சதும் அவன் நான் செஞ்சதான் எனக்கு நினைவுக்கு வருது. இப்படிப்பட்ட ஒரு கற்பனைக்கு, இப்படிப்பட்ட ஒரு கனவுக்கு முன்னுதாரணம் காட்டுங்க. இது கனவை எழுதி வைத்ததன் மூலம் அவருடைய எண்ணம் என்ன? இது ஒரு தவறான கனவு நினைச்சு விட்டுருந்தா விஷயம் வேற. இதை தன்னுடைய நூல்ல அவரை நபின்னு நினைக்கக்கூடிய நீங்க எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு நூல்ல எழுதி வைத்தால் அவரை பற்றி இப்படி ஒரு இமேஜ் ஏற்படணும் என்பதை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? இதுதான் நான் கேட்ட கேள்வி. அதனால பதில் இதுக்கு தான் நீங்க சொன்னீங்க. இதுக்கு சொன்ன பதில் அது பொருத்த முடியதா இல்ல. அது நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயமாக அவர் சொன்னதற்கு நீங்க பதிலே சொல்லல, நல்லா விளங்கிக்கணும். ஏன்னா அவர் முதல்ல ஷிர்க்குன்றார். நான் அந்த அடிப்படையில் கேட்கிறேன். முதல் ஒன்றை ஷிர்க்குங்கிறார், அதை மறுபடி சொல்றார். அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்கலாமான்னு யோசிச்சு பார்த்தோம்னா இல்ல உண்மையில இறங்குவாங்க அர்த்தத்தெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்பவும் சொல்றேன், வஹி வந்த பிறகும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்? மக்களை பின்பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். வஹி வந்த பிறகும் சொல்றான், நீ தான் ஈசாண்டு வஹி வந்துருச்சான். அதுக்கு பிறகு அந்த ஷிர்கான கொள்கையில் இருக்கிறேன். எந்த நபியாவது ஒரு விஷயம் ஷிர்க்குன்னு தெரிஞ்சு செஞ்சாங்களா? தெரிஞ்ச ஷிர்க்குல நீடிச்சாங்களா? நபி ஷிர்க்குல நீடிப்பாரா?
நபிமார்களுடைய தகுதியில் அளந்து பார்க்க சொல்றீங்களே, நபிமார்கள் சிறுக்குல நீடிப்பாங்களா? சிறுக்குன்னு தெரிஞ்ச பிறகு நீடிப்பாங்களா? ஒருவர் நானே சிறுக்கில் நீடித்தேன், நபியா இருக்கும்போது நுபுவத்துடைய ஜமான்லயே நான் சிறுக்கு செய்து கொண்டிருந்தேன், அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே? திருடல, பொய் சொல்லல, விபச்சாரம் செய்யல, இதெல்லாம் மன்னிச்சிருப்பாங்க. சிறுக்கு கவனத்தில் வைக்கணும். எதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேனோ அந்த மாபாதகத்தை நபியா இருக்கும்போது நான் செய்து கொண்டிருந்தேன் வாக்கு மூலம் எதை காட்டுது உங்களுக்கு? ஒரு நபி இல்லைன்னு காட்டுதா இல்லையா? நபியா இருக்க முடியாது, கடுகளவு சாத்தியம் இல்லைங்கிறத இதுல காட்டு. அதான் என்னுடைய கேள்வி. கவனத்தில் நீங்க வச்சுக்கிட்டீங்களா சரியா வந்துடும். அப்புறமேலே பூசா சொன்னதுக்கு மஞ்சள் அடக்கி சொல்லல, அப்புறம் வேற இன்னும் சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம என்ன செய்வோம்? வேற கேள்வி நீ பதில் சொல்லுங்க. உட்கார்ந்து சொல்லுங்க. நீங்க நின்றா வேற மாதிரி, நின்றா வேற மாதிரி. بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى في القرآن العظيم: ومن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بآياته إنه لا يفلح الظالمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, புதுசா சில வார்த்தைகள் எடுத்து வைத்ததற்கு அதை மிக தெளிவாக நீங்கள் சொல்வது போல் இல்லை என்பதை மிக தெளிவாக சொன்னார். மீண்டும் மீண்டும் பழைய விஷயங்களைத்தான் மடக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கூட நம்ம உமர் சாஹிப் அவர்கள் அந்த லானத்துன்னு சொன்னதுக்கு அந்த மிர்சா பாய் அவர்கள் அந்த சொன்ன உணர்வுகளை இவங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற கூட ஒரு வசனத்தை எடுத்து வச்சாங்க. சாஹிப் லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன் அப்படிங்கிற வசனத்தை வச்சாங்க. ஃபபிஐ ஆலாய ரப்பிக்குமா துகதிபான் இப்படின்னு அல்லாஹ் தஆலா பல இடத்துல குர்ஆன்ல சொல்லலையா? இது போல லானத்துன்னு ஆயிரம் எடுத்தோம் இந்த கருத்துல சொல்ல வர்றாங்க. அப்போ ஃபபிஐ ஆலாய ரப்பிக்குமா துகதிபான்ங்கிற அந்த வசனத்தை அந்த சூரத் ரஹ்மான நம்ம எந்த அளவுக்கு இடம் போடுறோமோ அது போலதான் நீங்க இதை இடம் போடணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதுக்கு மலைக்கு மடுவுன்னு கூட சொல்ல முடியாது, மலைக்கும் மலைக்கு கீழே படுகொலிக்கு கீழே அது சொல்லவே முடியாது, வரும். அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுங்க. இந்த ஃபபிஐ ஆலாய ரப்பிக்குமா துகதிபான்ங்கிற இந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தைகள் ஒன்னொன்னா பாருங்க. அந்த சூரத் ரஹ்மான வெவ்வேறு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு இடையில மறுப்பீங்களான்னு கேட்கிறான். அல்ல கவனிங்க, வெவ்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றான்? மரஜல் பஹரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் ரப்பு ஸமாவ இப்படியே சொல்லிட்டு ஒன்னொன்னா வெவ்வேறு விஷயங்களை சொல்லிட்டு உங்களால மறுக்க முடியுமா? ஃபபிஐ ஆலாய ரப்பிக்குமா துகதிபான் யாரா இதை மறுக்க முடியும் இப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்படி ஏன் கேட்கிறான்னு சொன்னா, மனிதர்கள் நன்றி கட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் செய்திருக்காங்கடா உங்களுக்கு, இது உங்களால மறுக்க முடியுமா நன்றி கட்டவங்களை? வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஷ்குரூன் என்கிலும் மனிதர்கள் அதிகமானவர்கள் நன்றி கட்டவர்கள் தான் அப்படிங்கிறான். அப்ப இந்த நன்றி கட்டு அலைகிறது இடிச்சு காட்டணுங்கிறதுக்காக இப்படி பேசுறது உண்டு. மனிதனே இப்படி பேசுவான். அப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதனை விட மிக அழகாக மிக இலக்கிய நயமாவெல்லாம் இருக்கணும்ல. மனிதன் கூட இந்த விஷயத்தை என்ன செய்ய சொல்லத்தான் செய்வான். ஒரே வார்த்தையை சொல்லுவான், வெவ்வேறு விஷயங்களுக்கு இடையில ஒரே வார்த்தையை வெவ்வேறு விஷயங்களுக்கு இடையில சொல்லுவாங்கிறதுக்கு விளங்கணுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். விளங்கணும்ல, புரியணும். அதுக்காக இப்ப ஒரு ஆள் ஒருத்தனை சிறு வயசுல இருந்து அவரே வளர்க்கிறாரு, அவரே படிக்க வைக்கிறாரு, அவரே கல்யாணம் வைக்கிறாரு, அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு வைங்க. 10, 30, 40 வருஷத்துக்கு பிறகு அவன் யாரு வளர்த்து தனக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரோ அந்த ஆளை போயா நீ என்ன இந்த பெரிய கிழிச்சிட்ட அப்படின்னு மறுத்தறான். யாரு? அந்த பையன். அப்ப அவர் சொல்லுவாரு, ஏண்டா உன்னை சின்ன வயசுல
தத்தெடுத்து நான் தானே உன்னை வளர்த்தேன், இதை நீ மறுக்க முடியுமா? நீ வளர்த்து கொஞ்சம் பெருசா வளர்ந்தவன நான் தானே படிக்க வச்சேன், அதை உன்னால மறுக்க முடியுமா? நீ 8, 9 படிச்சு முடிச்சோன்னு வெளியே காலேஜுக்கு அனுப்புன, அதை உன்னால மறுக்க முடியுமா? நீ காலேஜ்ல இருக்கும்போது உனக்கு மாசம் 1000 ரூபாய் அனுப்புன, அதை மறுக்க முடியுமா? நீ காலேஜ் விட்டு வெளியே வந்த பிறகு உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சவன, அதை மறுக்க முடியுமா? இது பைத்தியமா? போடு அப்படி நம்பி ஆட்டம் மறுக்க முடியும் எப்படிமோ. ஏன் இதை சொல்றோம்? வெவ்வேறு விஷயங்களை சொல்லி சொல்லி மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா மறுக்க முடியும், இதுதான் ரைட்டு. இப்படிதான் கேட்பான் அவரை. நன்றி கட்டு அலைஞ்சான்னு சொன்னா, நன்றி கட்டு அலைகிறதுக்கு அவனுடைய வெவ்வேறு காரியங்கள் ஒன்னு சொல்லி மறுக்க முடியுமா மறுக்க முடியாது. இல்ல நன்றிட்டா சொல்றது உண்டு. இது போல நல்லா சொல்றான். பபியை யாராயிரம் மாத்து கதிமான், உனக்கு அதை தெரியலையா, உங்களுக்கு இந்த உலகத்தை படைக்கலையா, அல்லாஹ் ரப்பு சமாவாத்து வல்லலுங்க உங்களால மறுக்க முடியுமா, அல்லாஹ் வல்லம், இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றான். இது மாதிரி லானத்துங்கிறது அப்படித்தாங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லானத் சமாச்சாரம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப அந்த உதாரணத்திலே சொல்றேன். மாசம் 1000 ரூபாய் அனுப்பினல, அது ஒன்னால மறுக்க முடியுமா? இப்படி மறுக்க முடியுமான்னு வரலாம். இந்த 1000 ரூபாய் அனுப்பினு சொல்ற வேண்டிய இடத்துல, ஏண்டா இந்த 1000 ரூபாய் உனக்கு அனுப்பணும்னு சொல்றது ஈஸி. ஒரு ஆளுக்கு நான் கடன் கேட்கிறேன், ஒரு 1000 ரூபாய் தாங்க அப்படின்னு கேட்போம். 2000 ரூபாய் தாங்க எப்படி கேட்போம்? 1 ரூபாய் தாங்க, 2 ரூபாய் தாங்க, 3 ரூபாய் தாங்க, 4 ரூபாய் தாங்க, 5 இப்படி சொன்னா என்னங்க கேட்போம்? இப்படியா வருது வசனம்? அல்ல அப்படியா சொல்றான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விளங்கணுங்கிறதுக்காக சொல்றேன், சிரிக்கிறது கிடையாது. இது எந்த நிலைமையில கொண்டு போய் விடும்? 1 ரூபாய் தாங்க, எல்லாத்தையும் அப்படித்தானே ஆகும். இப்படி சொன்னா அவன் என்ன சொல்ல நினைப்பான்? 1 ரூபாய் தாங்க, 2 ரூபாய் தாங்க, அதுல வேற லானத்து அல்ல ஆனத்து இடையில அந்த லானத்துன்னு அர்த்தம் இருக்கு. அல்ல ஆனத்து அங்க வருது. அப்ப அது போல 1 ரூபாய் தாங்க, 2 ரூபாய் தாங்க, 3 அந்த 1 ரூபாய் தாங்க, 4 அந்த 1 ரூபாய் தாங்க. என்ன அவன் யோசிச்சு பாருங்க. இது கொண்டு சூரத்து ரஹ்மான் டச் பண்ணிடலாம். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன்ங்கிறதுக்கு எப்படி உங்களால முடியுது? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எப்படி இவங்க இது திருப்பி இது எப்படியே சொல்லிட்டு 30-40 சொல்லலையா, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லியா? ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துல விட நீங்க சுப்ஹானல்லாஹ் நிறைய சொல்லுங்க, 1000 இடத்துல சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கறான். இங்க கூட பாருங்க, லானத்துல்லாஹி அலைஹி வல் மலாயிகத்து வன்னாஸ் அஜ்மஈன்ங்கறதுல கூட அல்லாஹ்வுடைய லானத்து அனைவர்களின் மீதும் விழுந்து விட்டது. அல்லாஹ்வுடைய சாபம் அனைத்து மக்களுடைய லானத்து அப்படின்னு இதுல வருது. வன்னாஸ் அஜ்மஈன். ஆமா, அனைத்து மக்களுடைய லானத்துங்கிற வார்த்தையில இருந்து என்ன விளங்கிறோம்? ஒட்டுமொத்தமா அந்த வார்த்தையை குறிக்கணும், மொத்தமா சொல்றோம்னு விளங்குது இல்ல? இதை நீங்க உங்க பாணியில, அந்த லானத்து உங்க பாணியில மிர்சா சாஹிப் எழுதிருக்காங்கல்ல, அந்த பாணியில் நீங்க வச்சு பாருங்க என்ன ஆகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க. இங்கிட்ட ஒரு 50-100 வரை சொன்னா கூட எங்க ஓடிடுவாங்க எல்லாரும். ஒவ்வொரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இறுதி நபி ரசூலுல்லாஹ் கடைசி இந்த உலகம் அழிப்புள்ள ஒரு மனுஷன் வருவானே அவன் வரையில சொல்லி பாருங்க. இது என்ன நிலைமையில கொண்டு போய் விடும்? என்ன நினைப்பா நீங்க நினைச்சு பாருங்க. நான் இப்படி சொல்லிட்டே இருக்கேன் ஒரு ஆள்கிட்ட, நீங்க எல்லாரும் வெளியே போங்கப்பா அப்படின்னா ரைட்டு, நீ ஒரு ஆள் வெளியே போ, 2வது ஒரு ஆள் வெளியே போ, 3வது அப்ப என்ன செய்வோம்? என்ன அப்துல் நல்லதானே பேசினாரு, முடியுமானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி சொல்றான்? அந்த மனிதனுடைய பேச்சிலே கேள்வி குத்துன்னு சொல்லிடுறாங்க. நான் நையாண்டி விட நினைக்கூடாது. அப்ப நையாண்டி பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பேச்சுக்கள் எழுத்துக்கள் என்ன செய்யுது? நையாண்டி பண்ற மாதிரி இருக்கு. அத உணர்ச்சி பொங்க பேசுறதுனால ஒரு விஷயத்தை ரைட்டுன்னு வழங்க முடியாது. சொன்னாங்க உணர்ச்சி இஷ்கரசூல். உங்களுக்கு உணர்ச்சி வரும்னு சொன்னா அந்த இயல்பு கரெக்டா இருக்கும் செய்யணும். உங்க உண்மையிலே இருந்து அது அந்த லெவல்ல நீங்க புரிஞ்சு வச்சீங்கன்னா பார்த்தா உணர்ச்சி வரணும். புரியல உங்களுக்கு நான் சொல்றது? என்கிட்ட உண்மையிலே ஒரு செயல் இருக்கணும், என்னுடைய உணர்ச்சி நான் எதை நம்பி இருக்கணும் அதுக்கு ஒழுங்கா கரெக்டா வரணும். அந்த உணர்ச்சி எங்க வாப்ப மேல நான் மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கங்க, புரியுறதுக்கு. எங்க வாப்ப மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். பாப்பா வர்றாரு, என்னுடைய எந்த தவற வாப்ப முன்னால செய்யக்கூடாது நான் நினைக்கணும், அந்த தவறை செய்யாம பாப்பா உங்களை ரொம்ப மதிக்கிறேன், மன்னிச்சுங்க, நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டேன், இது உணர்ச்சி அப்படிதான் காட்டும். நீங்க மன்னிச்சிடணும் பாப்பா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலுக்கு இருப்பதோட கரெக்டா இருக்கணும், நடக்கணும் அந்த இடத்துல. அதை விட்டு போட்டு உணர்ச்சி எனக்கு வாப்பா மேல ரொம்ப இஷ்டம், எனக்கு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கேன், பாப்பா வாங்க, என்னடா சிகரெட், பாப்பா உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் பாப்பா, நான் அப்படிலாம் சிகரெட் குடிக்க மாட்டேன் பாப்பா, என் மன்னிச்சுங்க. என்ன நினைப்பான் பாப்பா? ஏத்துக்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பாப்பா நீங்க அப்படி நடக்க முடியுமா? படைச்ச ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீன் அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தம கடைசி நபியாக இறுதி நபியா அனுப்பியிருக்கான். அப்ப அவன்கிட்ட போயிட்டு எனக்கு இஷ்க் இருக்குன்னு சொல்லி அந்த சும்மா வார்த்தையில காட்டா இஷ்க் ஆயிருமாங்க? வார்த்தையில காட்டுறதுல இஷ்க், அந்த வார்த்தையோட உள்ளத்துல இஷ்க். உண்மையிலே அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லிருக்காங்க அந்த அடிப்படையில் இஷ்க் வைக்கணும். சும்மா இஷ்குன்னு சொல்லி போக கூடாது. அதுக்கு மேல இஷ்க் உங்கள்ட்ட உண்மையிலே உணர்ச்சி இல்லைன்னே வச்சுக்குவோம். இஷ்க் உணர்ச்சியில் நீங்க காட்டாம உள்ளத்துல இஷ்க் காட்டினா அது போதுமானது. இந்த அல்லாஹ் எங்குருலா இதல்லாஹ் லாயங்குருலா சோரிக்கும் வலாக்கி எங்குருலா குலூபிக்கும். உங்க உணர்ச்சிக்கும் அப்படியே பேசுறீங்கன்னா எல்லாம் பார்க்க போறது இல்ல. 4 பேருக்கு தெரியாது வேணும் அப்படி சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்க் வைத்திருக்கிறேன் அப்படி நான் சொல்லலாம்.
உள்ளதுல திடீர் இருந்தாலும் இது அல்லாஹ்க்கு தெரியும். சும்மா வெளியே பத்தாதுங்க. அதை விட அதை நம்மளை விட அழகா ஆக்ட் பண்றவங்க இருக்கும். நம்மளை விட மிக பிரமாதமா ஆக்ட் பண்ணுவான். ஆனா அவன் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்படி இருக்காங்க. அப்ப அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு ஆக்ட் பண்ண முடியாதா? இஷ்ட அப்படியே காட்டுறது. அல்லாஹ் ரசூலை எப்படி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுது, எப்படி தன்னை சொல்ல சொல்றான், தன்னுடைய தூதரை எப்படி சொல்ல சொல்றான்னு பார்த்து அந்த அடிப்பில் இஷ்க் வச்சு அதன் அடிப்பில் செயல் வரணுங்க. இஷ்க் வருது உள்ளத்துல சரியான என்ன அர்த்தம்? எத்தனை விஷயங்கள் எடுத்து வச்சோம். அல்லாஹு தஆலா சொன்னது, அதாவது காலரா விஷயத்தை, பிளாக், இத குர்ஆன்ல இருந்து எடுத்து, குர்ஆன்ல இருக்குன்னு மிர்சா சாஹிப் எழுதி வச்சிருக்காரு. அத குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்கிறோம். எடுத்து காட்ட முடியல. தெளிவா தெரியுதுலங்க. குர்ஆன்ல இருந்து இப்ப நான் கேக்குறேன், நான் 15 வயசு பையனை கூப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆன்ல இருக்கு, அப்படி எங்கடா இருக்கு எடுத்துக்கானே டக்குன்னு இருக்க அப்படின்றோம். ஒரு 5 வயசு பையன் சொல்லி போடுவானே குர்ஆன்ல இருந்தா என்ன செய்வோம்? ஒரு நபிக்கு, நபி நீங்க யாரை வாதிடுறீங்களோ அவருக்கு தெரியலன்னு சொன்னா அவர் சொல்றது இல்ல. உலகால ஆராய்ச்சி பண்ணீங்க, எடுத்து காட்ட வேண்டியது. எடுத்து காட்டுறதுக்கு என்ன உங்களுக்கு? எல்லாமோ எடுத்து வைக்கிறீங்க. எந்த கேள்வி உங்களுக்கு கேட்டு அந்த கேள்வியை நீங்க கண்டுக்கவே இல்லை. அதை எடுத்து காட்டுறது பிரச்சனை தெரியுமே. அப்ப எடுத்து காட்டாதுல இருந்து என்ன தெரியுது? குர்ஆனில் இல்லாத ஒன்றை இருப்பதாக மிர்சா சாஹிப் சொல்லியிருக்காரு. அது எந்த மாற்றம் இல்ல, உறுதி. குர்ஆனில் இல்லாத ஒன்றை இருப்பதாக மிர்சா சாஹிப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. அப்ப குர்ஆனில் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொன்னவர் யார்? அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்லியதாக ஒருவன் சொன்னால் என்ன நிலைமை? ஒமன் அவ்வளவு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், எவன் அநியாயக்காரன்? அல்லாஹ் கேட்கான். ஒமன் அவ்வளவு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் மீதே பொய்யை இட்டு கட்டுகிறானே அவனை விட மிக பெரும் அக்கிரமக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அவ் கல்லப பி ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை மறுக்கிறான், அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறானே இவனை விட அக்கிரமக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் வெற்றியடையே மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அந்த அளவுக்கு போடுறான். எடுத்து காட்ட வேண்டியதானே? இவ்வளவு அல்லாஹ் உங்களை கேட்கறான் எங்க வாதப்படி. அப்படி எடுத்து காட்டுங்க. அப்படி இல்ல நான் ஏன் இதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்க? இதை இன்னும் சத்தமா சொன்னாதான் கண்டுக்குவீங்களா? இது பத்தாதா? இன்னும் சத்தமா சொல்லணுமா? இது சொன்ன இது தொடவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅம்மத முதாம் மன் கல்ப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். என் மீது வேணும்னே ஒருவன் இல்ல நான் சொல்லாதவன சொன்னானோ ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார், அவன் நரகத்தை தங்குமிடமாக ஆக்கிக்கிட்டோம். ரிசர்வ், தங்குமிடம் முன்பதிவு ஆயிடுச்சு, முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒண்ணே புகார்ல இருக்குன்னு சொன்னாரு, அதுக்கு மூச்சையும் காணும். இப்படி எத்தனையும் கிதாப் மாற்றம், அதுவும் போய் தானே. அப்ப இப்படி கேட்கிறோம், இதுக்கு மூச்சு தொலைவே இல்லைங்க. அதை பத்தி அதுக்கு என்ன எந்த கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு பதில் இல்ல. நம்ம ஒரு கேள்வி கேட்டா கேட்கப்படாத ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உதினல் இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூன், அதுக்கு என்ன கேட்டா அதுக்கு தொடவே இல்லை. இது என்ன நினைப்ப மனுஷன்? உதினல் இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூன் அப்படிங்கிற வசனம் இருக்கு குர்ஆன்ல. ஸுலிமூன் சம்பந்தம் இல்லாம ஆரம்பிக்கப்படுது. ஸுலிமூன் சம்பந்தம் இல்லாம என்ன செய்யப்படுது? ஆரம்பிக்கப்படுது. அநியாயம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு தொங்கி நிக்க வார்த்தை என்ன தொடர்பு, என்ன ஏது? இப்படியா பேசுவான்? ஒரு மனுஷன் பேசா சிரிப்பானுங்க. ஒரு மனுஷன் தொடர்பு முன்ன பின்ன தொடர்பு இல்லாம வாக்கியத்தை பேசினா என்ன செய்வான்? அவன் ஏதாவது நம்ம நினைக்க மாட்டோமா? ஒரு கடையில போறோம், 10 பைசாக்கு அப்படின்னு பேசாம போறேன். என்னடா 10 பைசாக்கு? என்ன 10 பைசாக்கு வெத்தலை விடணும்னு சொன்னா முடியும். 10 பைசாக்கு சொன்னா என்னப்பா 10 பைசாக்கு? அது வேண்டாமா? தொடர்பு வேண்டாமா? 10 பைசாக்கு வெத்தலை விடும் அப்படின்னு சொன்னா முடியும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள். என்ன இல்ல எவர்கள் என்ன ஏது? இந்த தொடர் இல்லாம ஒரு சாதாரண மனிதன் பேசக்கூடிய அளவு கூட அந்த வார்த்தையில பேச முடியல. அதை விட மோசமா இருக்கு. ஒரு சாதாரண நம்ம பேசிக்கிறோமே, இதை விட மோசமான வார்த்தை இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். என்ன பதில் சொன்னா அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் தன்மையில் அல்லாஹ் நுழைஞ்சிட்டான். அதை சொன்ன அதுக்கு என்ன வேணும்? இலக்கியத்தை அர்த்தம் கொடுத்தாரு. இலக்கிய அர்த்தம் அந்த இடத்துல கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஆதாரம் வச்சோம். அந்த அர்த்தம் கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு ஹதீஸை காட்டினாங்க. ஆதலி வலியன் பக்கத்து ஆதன் தூபில் ஹர்பிங்கிற ஹதீஸ் இருக்கா இல்லையா? அதை எடுத்து வச்சாங்க. அதாவது யார் அல்லாஹ் ரொம்ப நெருங்கி வர்றாங்களோ அவன் அவனுடைய கண்ணாக காலாக கையாக நாம் ஆகிவிடுவோம் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை இந்த ஹதீஸை எடுத்து வச்சாங்க. ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். நீங்க சொல்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. அது எப்படி பயன்படுத்தப்பட்டா என்ன ஆகும்? எதையும் செய்து போயிடலாமங்க. அல்லாஹ் தன்னுடைய நெருக்கத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் மீது ஒரு பிரியம் வச்சுட்டான்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு நெருக்கமாயிடுறாங்கிறதுக்காக அப்படி சொல்லப்படுது. நெருக்கத்தை காட்டுவதற்காக அப்படி சொல்லப்படுறதான். அதுக்காக அவன் அல்லாஹ் முடியுமா? இதா சாதனி அப்தி பாத்தைத்துஹு,
அதையும் சொல்லிடுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல, அதே ஹதீஸ்ல. என்னுடைய அடியான், அதுக்காக அவன் இப்படி சொல்லிட்டே வரும்போது அதுக்காக அவன் அல்லாஹ் ஆயிரான்னு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல எவ்வளவு கவனமா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இப்படி கேட்டா என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்டால் நான் கொடுப்பேன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் பற்றி. அப்ப இதுல இருந்து அது நுழைஞ்சிருவான், நீ தப்பா விளங்கிடக்கூடாது. இந்த மாதிரி நுழைஞ்சுக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் நாங்க சொல்றோம், இது அறிவுக்கு பொருந்தல. மையத்தை வச்சு தொப்பில விட்டு ஜிப்பால விட்டுச்சான், இது அறிவுக்கு பொருந்தா எப்படிங்க? அல்லாஹ் சொல்றது அறிவுக்கு பொருந்தல, மை தொழிச்சது அறிவுக்கு பொருந்தது. என்ன இது உங்களுக்கு எப்படி ஜீர்ணிக்க முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பி திருப்பி நாங்க ஏத்தம் சொல்லணும்னு வாக்கியா? இறை நெருக்கத்தை காட்டுவதற்கு சொன்னா அதுல இதைத்தான் வழங்க முடியுங்கிறீங்களே. ஒரு மனுஷன் சொல்லுவானுங்க, ஒரு மனுஷன் எங்க 2 பேருக்கு, நாங்க 2 பேர் இருக்கணும், எங்க 2 பேரும் நெருக்கத்தை காட்டுறதுக்கு ஒரு மனுஷன் சொல்ல மாட்டானா? என்ன ஒரு ஆள் சாப்பிட கூப்பிடுறாரு, நான் சொல்லுவேன் நெருக்கத்துக்கு, அது நான் வந்தா என்ன, அவர் வந்தா என்ன, அவரை கூட்டு வைப்பா, அவ்வளவு நெருக்க நாங்க அப்படிமா. இதை வச்சுக்கிட்டு வேற பேச முடியுமாங்க? 2 பேரும் நெருக்கத்தை காட்டுறதுக்கு நான் வந்தா என்ன, அவன் வந்தா என்ன, அவரை கூட்டு போன்னு சொல்லுவான். அவன் மனைவி கூப்பிடுறான் வாங்கலான்ட்டு, நெருக்கத்தை காட்டுறதுக்கு சொல்ல முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொல்லப்படுதுன்னு யோசிங்க. சும்மா சொன்ன கதையே திருப்பி 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 அதே சொல்லிங்க, அதுல உள்ள ஓட்டையே சொல்லியாச்சு, அது எந்த அளவுக்கு அது பயனற்றது, ஒரு ஒண்ணுமே இல்லங்கிறத தெளிவா சொல்லியாச்சு, அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அடுத்து முன் வாழ்க்கை பற்றி திருப்பி அதை சொல்றீங்க. முன் வாழ்க்கை பாத்தீங்களா, அது எவ்வளவு தெளிவா விளக்கியாச்சு. அட ஒரு ஆள் முன் வாழ்க்கை மட்டுமில்ல பின் வாழ்க்கை மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்க தொடவே, அப்ப பின் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்லங்கிறீங்களா? அதே சொல்லுங்க. மிர்சா சாஹிபுடைய பின் வாழ்க்கை மோசம் இருக்கலாம், பிரச்சனை இல்ல, முன் வாழ்க்கை பாக்கணுங்கிறீங்களா? அட முன் வாழ்க்கை பாக்குறானா பின் வாழ்க்கை அதை விட நல்ல இருக்கும் நம்பிக்கையில தான் பார்ப்பான். சொல்ல போனா பின் வாழ்க்கை தான் மிக முக்கியமா கவனிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் வாழ்க்கையை அவ்வளவு கவனிச்சிருக்க மாட்டான், பின் வாழ்க்கையை தான் ரொம்ப கவனிப்பான். இறை தூதங்கிற ஏதாவது ஒரு தப்பு வராடா, ஏதாவது ஒரு தவறு செய்ய மாட்டாரா, பிடிக்க மாட்டோமா, அமுக்க மாட்டோமா, பின் வாழ்க்கை தான் உன்னிப்பா கவனிப்பான். அவர்தான் முன் வாழ்க்கையை ரொம்ப கவனிப்பாங்களோ? பின் வாழ்க்கையை உன்னிப்பா கவனிப்பான். முன் வாழ்க்கையை கவனிக்கப்பட்டு நம்பிக்கை வந்த பிறகு பின் வாழ்க்கையை நம்புவான். ஒரு மனுஷன் கல்யாணம் தான் முதல்ல கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கு, எப்படி பார்ப்பான்? முன் வாழ்க்கையை பார்ப்பான். குடிக்கல, தப்பு செய்யல, விசாரம் இல்ல, மோதம் செய்யல, நல்ல பையன், முன் வாழ்க்கை வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சிடறான். அவன் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு இல்ல, முன் வாழ்க்கை தானே பார்த்தேன், இன்னும் நான் குடிப்பேன், பின் வாழ்க்கை எப்படினாலும் இருப்பேன், இனிமே எவ்வளவு அசிங்கமானாலும் போவேன். அப்படி போயிட்டானா என்ன சொல்லுவான்? குடிக்க மத்த ஆரம்பிச்சிடறான், கல்யாணம் முடிக்கிற நடிச்சுல இருக்கான் அப்படிமோ. பின் வாழ்க்கையில மோசமாயிட்டா என்ன சொல்லுவான்? கல்யாணம் முடிக்க முந்தி படு மோசமா தான் இருந்திருக்கான், கல்யாணம் முடிச்ச போது என்ன செஞ்சிருக்கான்? செம பிராட் பண்ணிருக்கான், நடிச்சிருக்கான் அந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பின் வாழ்க்கை மோசமா இருந்தா என்ன சொல்லணும்? முன் வாழ்க்கையில் நடிச்சிருக்காங்க அப்படிலாம் வரும். இன்னும் முன் வாழ்க்கையில தொங்கிட்டு நிக்கிறீங்க, என்ன முன் வாழ்க்கை? அப்ப பின் வாழ்க்கை எப்படி பண்ணாலும் பரவாயில்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த கதையை திருப்பி திருப்பி விடாதீங்க. அப்போ அல்லாஹ், அதாவது குர்ஆன் அடிப்படையில, ஹதீஸ் அடிப்படையில நாம தெளிவா நிரூபிச்சிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபின்னு முந்தைய அமர்ல நிரூபிச்சிட்டோம். இதை ஏன் இப்ப பேசுறோம்? அப்ப தன்னை நபின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம ஒரு ஆள் சொல்றானா, அவர் எவ்வளவு பொய் சொல்லியிருப்பாரு அந்த ஆளு. இதை ஏத்துக்க முடியுமா? உங்க ஏத்துக்கிறதா? உங்களுக்கு கொஞ்சமா ஈமான் இருந்தா இப்படி நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு உணர்த்துக்காக நாங்க சொல்றோமே தவிர வேற ஒண்ணும் இல்லை.